அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்தே முஹம்மதியா. இன்று நாம் 7 வகையான நரகங்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள். அல்லாஹ் நரகத்திடம், நீ எனது வேதனை, உன் மூலம் நான் நாடியவர்களுக்கு வேதனை கொடுக்கிறேன் என்று கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகவாசிகள் அனைவரும் நரகத்தில் போடப்பட்ட பின்னரும் நரகம் வயிறு நிரம்பாத காரணத்தால் இன்னும் அதிகம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். இறுதியில் கண்ணியத்தின் அதிபதியான இறைவன் தனது பாதத்தை அதில் வைப்பான். அப்போது அது போதும் போதும், உன் கண்ணியத்தின் மீதானையாக என்று கூறும். நரகத்தின் ஒரு பகுதி மற்றொரு பகுதியுடன் இணைக்கப்படும். இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 7 வகையான நரகங்களை அல்லாஹ் படைத்துள்ளான். ஜஹன்னம், லலா, ஹொதமா, சயீர், சக்கர், ஜஹீம், ஹாவியா. இந்த 7 வகையான நரகத்திலும் யார் இருப்பார்கள்? அந்த நரகம் யாரை ஆசைப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவது நரகம் ஜஹன்னம். இந்த நரகத்தில் யார் இருப்பார்கள் என்றால், பெற்றோர்களை துண்டித்து வாழ்பவர்கள், மது அருந்துபவர்கள், மனைவியை வாடகைக்கு விடுகின்ற கணவன்மார்கள். இந்த 3 செயல்பாடு கொண்டுள்ளவர்களும் ஜஹன்னம் என்னும் நரகத்தில் இருப்பார்கள். இரண்டாவது நரகம் லலா. இந்த நரகத்தில் யார் இருப்பார்கள் என்றால், பெருமையெடுத்து வாழக்கூடியவர்கள், வயது ஆகியும் கூட காமம் தீராத வயோதியர்கள், செய்த உபகாரத்தை சொல்லிக் காட்டக்கூடியவர்கள். இந்த 3 செயல்பாடு கொண்டுள்ளவர்களும் லலா என்னும் நரகத்தில் இருப்பார்கள். மூன்றாவது நரகம் சயீர். இந்த நரகத்தில் யார் இருப்பார்கள் என்றால், ஹரம் ஷரீஃபிலே தவறு செய்யக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகும் ஜாஹிலியத்தின் நடைமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள், கொலை செய்பவர்கள். இந்த 3 செயல்பாடு கொண்டுள்ளவர்களும் சயீர் என்னும் நரகத்தில் இருப்பார்கள். நான்காவது நரகம் சக்கர். இந்த நரகத்தில் யார் இருப்பார்கள் என்றால், தொழுகையை தொழாமல் இருப்பவர்கள், பசித்தவருக்கு உணவு அளிக்காதவர்கள், நல்லதை காது கொடுத்து கேட்காமல் வீணாக சுற்றித் திரிபவர்கள். இந்த 3 செயல்பாடு கொண்டுள்ளவர்களும் சக்கர் என்னும் நரகத்தில் இருப்பார்கள். ஐந்தாவது நரகம் உதமா. இந்த நரகத்தில் யார் இருப்பார்கள் என்றால், வட்டி கொடுப்பவர்களும் வட்டி வாங்குபவர்களும், பொய் சொல்லுபவர்கள், அநீதி அளிக்கின்ற நாட்டின் தலைவர்கள். இந்த 3 செயல்பாடு கொண்டுள்ளவர்களும் உதமா என்னும் நரகத்தில் இருப்பார்கள். ஆறாவது நரகம் ஜஹீம். இந்த நரகத்தில் யார் இருப்பார்கள் என்றால், கெட்ட எண்ணம் கொண்டுள்ளவர்கள், பொறாமைப்படுபவர்கள், ஜோதிடம் பார்ப்பவர்கள். இந்த 3 செயல்பாடு கொண்டுள்ளவர்களும் ஜஹீம் என்னும் நரகத்தில் இருப்பார்கள். ஏழாவது நரகம் ஹாவியா. இந்த நரகத்தில் யார் இருப்பார்கள் என்றால், கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள், நஃப்ஸின் படி வாழக்கூடியவர்கள், அதாவது மனம் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடியவர்கள், வழி கெடுக்கின்ற பள்ளியின் இமாம்கள். பள்ளியின் இமாம்கள் நேர்வழியை காட்ட வேண்டும். சமூகத்தை வழிகெடுத்தால் இருக்கின்ற இடம் ஹாவியா. இந்த 3 செயல்பாடு கொண்டுள்ளவர்களும் ஹாவியா என்னும் நரகத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் கொடிய நரகத்தின் தீங்கிலிருந்து பாதுகாத்து நம் அனைவரையும் சொர்க்கத்தை அடைய செய்வாயாக. இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.